அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். காணப்படாத தேவனுடைய வல்லமை எதுல தெரியுமா? உண்டாக்கப்பட்டவைகள்ல தெரியுமா? என்னெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாரா? வெளியில போய் வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்றான். அவருடைய வல்லமை எங்க விளங்குது? ஆகாய விரிவில் விளங்குது, போய் பாருன்னு சொல்றான். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திர ஆண்டவர். உலகம் கிறிஸ்துவை சிலுவைனா கிறிஸ்தவம் என்று சொல்லி அடையாளம் கண்டுகிட்ட கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சிலுவையை பார்க்கும்போது சிலுவை சாதாரணமாக இல்லை. அது கர்த்தர் திட்டமிட்டு அவர் அதை முன்னறிவித்து அதை அவர் அப்படியே நிறைவேற்றின ஒரு காரியம் என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவதாக சிலுவையில் தேவனுடைய அன்பு வெளிப்படுதுன்னு பார்த்தோம். மூணாவதாக சிலுவையில் தேவனுடைய ஞானம் வெளிப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். நாலாவதாக கடைசியாக நம்ம பார்க்கும்போது சிலுவையில் பாவத்தின் கோரம், அந்த அகோரம் எவ்வளவு பயங்கரமானது என்கிறதை சிலுவையில் நாம் பார்க்கிறோம். அதனால் சிலுவை ரொம்ப விசேஷமானது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாய் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்? அந்த சிலுவையில் சம்பாதித்த ரட்சிப்பை பற்றி வேதம் பேசும்போது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லியிருக்கிறது. அந்த சிலுவையில் அந்த ரட்சிப்பு ஏன் அப்படி அவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லி காணப்படுது? அதில் என்ன அப்படி விசேஷம்? அதுதான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அது பெரிய காரியம். ஏன்னு சொன்னால் அதை செய்தவர் பெரியவர். இப்போது அந்த சிலுவையில் தொங்குறதற்கு தேவன் யாரை வேணால் அனுப்பியிருக்கலாம். ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கலாம், ஒரு பரிசுத்தமான அனுப்பியிருக்கலாம், அல்லது ஒரு தேவதூதனை கூட அனுப்பி அந்த ரட்சிப்புக்கு உண்டான காரியங்களை பார்த்துருக்கலாம். அவர் அப்படியெல்லாம் செய்யலையாம். அவர் தம்முடைய சிங்காசனத்தை விட்டு தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ஐயோ அதெல்லாம் விட்டுட்டு எப்படின்னு சொல்லி அதை பெரிய காரியமாக நினைக்காம தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். இப்போ ஒரு காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்தை யார் செய்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த காரியம் பெரிய காரியமாக சின்ன காரியமானு கணக்கு பண்ணப்படும். எப்போவுமே அப்படி தான். இப்போ இங்கே ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது, அங்கே அந்த பிரச்சனைக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 2 கான்ஸ்டபிள் வந்து விசாரிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம உட்காந்த இடத்துலேருந்து எட்டி பார்ப்போம், ஏதோ பிரச்சனை போல் இருக்குன்னு சும்மா இருந்துருவோம். ஆனால் கான்ஸ்டபிள் மட்டும் வரல, அந்த லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டரும் 4 சப் இன்ஸ்பெக்டரும் வந்திருக்கிறாங்க, 2-3 வண்டி நிற்கிதுன்னு சொன்னால் அது சின்ன பிரச்சனை இல்லை, அது கொஞ்சம் பெரிய பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறோம். டிஎஸ்பி வந்திருக்கிறாருன்னு சொன்னால், பெரிய ஒரு போலீஸ் பட்டாளமே நிற்கிதுன்னு சொன்னால் அது உண்மையிலே ஏதோ பெரிய பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறோம். கமிஷனர் வந்திருக்கிறாருன்னா அது அதோட பெரிய பிரச்சனை. டிஜிபி வந்து நிற்கிறாருன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை. டிஜிபிக்கு வேறு வேலை இல்லையா, இங்கே எதுக்காக வந்து நிற்கிறாருன்னு சொன்னாங்க, அவரே வந்து நிற்கிறாருன்னா அது பெரிய பிரச்சனை. சிலுவையில் தேவனே வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாராம், பார்த்துக்கங்க. அதனால் அந்த சிலுவையில் சம்பாதிக்கப்பட்ட ரட்சிப்பு மிகவும் பெரிய ஒரு காரியம். அது இத்தனை பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ அந்த சிலுவையில் தொங்குனவர் எவ்வளவு பெரியவர் என்கிறத நாம் கவனிக்க தவறி போகிற வரைக்கும் அந்த சிலுவையும் அந்த சிலுவையில் இருக்கிற ரட்சிப்பும் பெரிய காரியம் என்று சொல்லி நம்ம கவனிக்கவே மாட்டோம். எத்தனையோ சம்பவங்கள் நடந்தது, அதில் கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஒன்றுன்னு சொல்லி சாதாரணமாக தட்டிட்டு போயிடுவோம். ஆனால் அது பெரிய காரியம் என்று எப்போ தெரியும்னு சொன்னால் அது சாதாரணம் இல்லை, அதில் தொங்குனவர் அவ்வளவு பெரியவர் என்கிறத நம்ம கவனிக்கும் போது நம்ம இந்த விஷயத்தில் தாவீதை தான் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிறது நல்லது. தாவீது எப்போவுமே தேவன் எவ்வளவு பெரியவர் என்கிறத கணிக்கிறதுல குறைவே கிடையாது. அவனுக்கு இருந்த அந்த ஒரு நாலேஜ், அவனுக்கு இருந்த அந்த வெளிப்பாடும்
உண்மையிலே ஆச்சரியமான காரியம். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடல் சிலிர்க்கிறதுன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவர் எவ்வளவு பெரியவர் என்கிறது அவன் உணர்ந்து இருக்கிறான். நமக்கு சிலுவை சாதாரணமான விஷயமா தெரியுதுன்னு சொன்னால் அதில் தொங்குறவரை நம்ம இருக்கிற மனுஷர் அவரும் ஒருத்தர், அவர் மாம்சமானார், அவர் மரித்தார், உயிர்த்தார் நம்ம சாதாரணமாக நினைக்கிறதுனால. ஆனால் அதில் தொங்குனவர் எவ்வளவு பெரியவர் என்கிறத நம்ம கவனித்தோம்னு சொன்னால் அது சும்மா எடுத்துக்க முடியாது. இப்போ நம்ம உட்காந்து இருக்கிறோம், நம்ம எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். திடீர்னு சொல்லி ஒரு பெரிய ஆஃபீஸர் அல்லது முதலமைச்சரே உள்ளே வராருன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்துருக்கிறவங்க நம்மளை அறியாமல் எந்திரிச்சு இல்லை. ஏன்னா உள்ளே வர்ற ஒரு பெரியவர், அந்த பெரியவர் என்கிறத ரியலைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த பொசிஷன்லேயே இருக்க மாட்டோம். நம்ம அதை பார்க்குற விதமும் சரி, நம்மளுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்கிற விதமும் சரி வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இது இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு சொன்னால் அந்த சிலுவை இன்றைக்கி வரைக்கும் ஒரு அடையாளமாக ஆகி போய் பெரிய காரியமாக நிற்குதுன்னு சொன்னால் அதில் தொங்குனவர் எவ்வளவு பெரியவர் என்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும். மொத்த விஞ்ஞான உலகத்தையே தலைகீழாக மாற்றி போட்டது 17ஆவது நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட 2 கண்டுபிடிப்புகள். அந்த 2 கண்டுபிடிப்பில் ஒன்று என்னன்னு சொன்னால் மைக்ரோஸ்கோப். அதாவது சின்னதாக இருக்கிறத உற்று பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் தெரியாது நமக்கு. இப்போ உதாரணத்துக்கு பால் கெட்டு போகுது. ஏன் பால் கெட்டு போகுதுன்னு தெரியாது. சளி ஜுரம் வருது, ஏன் சளி ஜுரம் வருதுன்னு தெரியாது. அதுக்கு வேறு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம். ஆனால் அதில் நுண்ணுயிர்கள் சம்மந்தப்பட்டிருக்குன்னு எப்போ தெரியும்? மைக்ரோஸ்கோப்னு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட அப்புறம் தான் தெரியும். சயின்ஸ் நாலெட்ஜே கம்ப்ளீட்டாக தலைகீழ மாற்றினது மைக்ரோஸ்கோப். அதே மாதிரி தூரத்தில் இருக்கிற பெரிய காரியங்களை நோக்கி பார்க்குறதுக்கு பயன்படுத்துறது என்னது? டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப் வர்றதுக்கு முன்னாடி மனுஷனுடைய மூளை, மனுஷனுடைய அறிவு, விஞ்ஞான அறிவு ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. உலகத்தை மையமாக கொண்டு மொத்த நட்சத்திர உலகமும் அதை சுற்றி வருதுன்றது தான் அவங்களுடைய யோசனையாக இருந்துச்சு. ஆனால் டெலஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்ட அப்புறம் விஞ்ஞானம் அப்படியே தலைகீழாக மாறி போச்சு. இந்த மைக்ரோஸ்கோப்பும் டெலஸ்கோப்பும் இல்லாதப்போ இருந்தவன் தான் தாவீது. தாவீதுக்கு இருந்த நாலெட்ஜ் இருக்கு பாருங்க, அது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான. அதனால தான் அவன் தேவனோட சரியான உறவுல இருந்தான். என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் அவ்வளவு தூரம் அவருக்கு பிரியமானவனாக இருக்கிறான். காரணம் என்னென்னா அவர் யாருன்னு அவருக்கு தெரியும். நமக்கும் சிலுவையில் தொங்குறவர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். நம்ம அவர்கிட்ட மூவ் பண்ணுற விதமே வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம அவரை வர்ஷிப் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்கும். நாம் யார் முன்னாடி நிற்கிறோங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டியது அவசியம். இப்போ இந்த மைக்ரோஸ்கோப்பே இல்லாத நாட்களில் தாவீது சொன்ன சில வார்த்தைகளை கவனிப்போம். 139வது சங்கீதம் 13-16 வரைக்கும், 139 13-16 வரைக்கும். இப்போ இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக யாராவது ஆனாங்கன்னா இந்த நாளில் என்ன செய்கிறோம்? நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை போய் ஸ்கேன் எடுக்கிறோம். அந்த ஸ்கேனில் அந்த குழந்தையினுடைய ஃபீட்டஸினுடைய டெவலப்மெண்ட்டை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அந்தந்த மாதம் அந்த குழந்தை எந்தெந்த டெவலப்மெண்ட்டு ரீச் ஆகணுமோ, மைல் ஸ்டோனை ரீச் ஆகணுமோ ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் என்னன்னு கொடுப்பாங்க? நார்மல்னு கொடுப்பாங்க. என்னென்னா டெவலப்மெண்ட் நார்மலாக இருக்குது. ஸோ நார்மல்னு சொன்னால் நமக்கு திருப்தி, ஓகே எல்லாம் நார்மலாக இருக்குது. அப்படியே 9 மாதங்கள் கடைசியில் டெலிவரி வரைக்கும் போகுது. இது விஞ்ஞானம் வளர்ந்து பெருகி இருக்கிற இந்த நாட்களில் நடக்கிற விஷயம். ஆனால் மைக்ரோஸ்கோப்பே இல்லாத நாட்களில் தாவீது சொல்கிற வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். தாவீது சொல்கிறான் 13வது வசனத்திலேருந்து, நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறேன், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். எப்படி காப்பாற்றினீர்? நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உண்டாகப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை.
எப்படி உருவாக்கப்பட்டாங்களா? விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டாங்க. அப்படி உருவாக்கப்பட்டோம்ங்கிறத நம்மளே ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. நார்மல்னு சொன்னேன்ல, டெவலப்மெண்ட்டு அந்த மைல்ஸ்டோன் ரீச் ஆகுது நார்மல்னு சொன்னேன்ல, அது நார்மலே கிடையாது. ஒன்றும் மிரக்கிள், விசித்திர வினோதமாய் உருவாக்கப்படுது. நாம் அதை கவனிக்கிறது இல்லை. இந்த தேவ மனுஷன் சொல்கிறான், என்னுடைய தாயின் வயிற்றில் நீங்கள் என்னை காப்பாற்றினீங்க ஆண்டவரே, நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என்னுடைய எலும்புகள் உம்முடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கவில்லை. தொடர்ந்து பார்த்தோம்னா, என் கருவை உமது கண்கள் கண்டது. ஓகே, இந்த வசனங்கள், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்ட்ஸ். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அதை மறுபடியும் சொல்கிறேன். என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே. என்னது அவயவங்கள்? கருவில் ஒவ்வொரு அவயவமாக உருவாகிக்கிட்டே வரும். அதை தான் மைல் ஸ்டோன்னு சொல்கிறோம். இத்தனாவது மாதத்தில் இது வரணும், இத்தனாவது மாதத்தில் இது வரணும்னு சொல்லி. ஸோ ஹார்ட்டு, லங்ஸு, ஐஸு, இப்படி ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நம்ம இன்றைக்கி நார்மல்னு டிக் அடிச்சுக்கிட்டே வரோம். அவன் சொல்கிறான், என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே. நீங்கள் ஒரு லெட்ஜர் வச்சுருந்தீங்க, அந்த லெட்ஜரில் 2 காலம் இருந்தது. அதில் ஒரு காலம் என்னவா, அவைகள் அனைத்தும் எழுதப்பட்டிருந்துதான். என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், 2வது காலத்தில் என்னவா, அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருந்தது. இத்தனாவது தேதி இது உருவாகணும் அப்படின்னு அவர் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறார். உருவாக டிக் அடிச்சுக்கிட்டே வரார். என் கருவை உமது கண்கள் கண்டது. அந்த நாளில் இருந்த விஞ்ஞானிக்கு கூட அது தெரியாது. 700 வருஷம் கழித்து தான் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சாங்க. ஸ்கேனு இதெல்லாம் இப்போ ரீசண்டாக வந்தது. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி போனால் அது கூட கிடையாது. ஆனால் இந்த தேவ மனுஷன், அந்த தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத இந்த சின்ன நுணுக்கமான காரியங்களை உற்று நோக்கி பார்த்து சொல்லுகிறதே பாருங்கள். ரோமர் 1வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, அவருடைய வல்லமை காணப்படாததான். காணப்படாத அவருடைய வல்லமை எதில் தெரியுமா? உண்டாக்கப்பட்டவைகளிலே தெரியுமா? தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எதெல்லாம் செய்ய முடியும்னு எதில் தெரியுமா? அவர் என்னத்தை உருவாக்கி இருக்கிறார்னு தெரியுமா? இப்போ தாவீது உற்று பார்த்து சொல்லுகிறான், என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்ததுன்னு சொல்கிறான். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டுதாண்டவரை, நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன்னு சொல்கிறான். நம்மளுடைய கண் பார்வை 5வது மாதத்தில் குழந்தைக்கு தோன்றணுமா? அந்த 5வது மாதத்தில் அது தோன்றணுமோ, அது தோன்றிடுச்சுன்னா நார்மல்னு நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுக்குறோம். ஆனால் அது எப்படி தோன்றுதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஆப்டிக் லோபில் இருந்து 5 லட்சம் ஆப்டிக் நர்வ்ஸ் புறப்பட்டு இந்த செரிபிரமுக்கு போகணும். செரிபிரம்லேருந்து 5 லட்சம் ஆப்டிக் நர்வ்ஸ் புறப்பட்டு இந்த ஆப்டிக் லோபுக்கு வரணும். இந்த குழியிலிருந்து இங்கே போகணும், இங்கேருந்து இங்கே வரணும். இந்த 5 லட்சமும் அது தன் ஜோடியோட சரியாக பொருந்தணும். ஒரு ஜோடி கூட மாற்றி பொருந்தக்கூடாது. 5 லட்சம் ஜோடியும் சரியாக பொருந்தின அந்த க்ஷணம் பார்வை உண்டாகும். என் அவயவங்களில் ஒன்றாகில இல்லாதிருந்த போதே அவைகள் உருவேற்படும் நாட்கள் முதற்கொண்டு உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்ததுன்னு சொல்லும்போது, விசித்திர வினோதமாய் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன்னு சொல்லும்போது, அந்த சிருஷ்டிப்பு எவ்வளவு பெரிய காரியம் என்கிறதையும், அதை செய்கிறவர் எவ்வளவு பெரியவர் என்கிறதையும் ரியலைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மைக்ரோஸ்கோப் 17வது நூற்றாண்டில் கண்டுபிடிச்சாங்க. 19வது நூற்றாண்டில் சார்லஸ் டார்வின் வரார். சார்லஸ் டார்வின் வந்து என்ன சொல்லிட்டாரு, தெய்வம்லாம் இல்லைப்பா, சும்மா உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க, அதெல்லாம் தானாக உருவாயிடுச்சு. எப்படி?
பரிணாம வளர்ச்சியின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து உருவாயிடுச்சு. அவருக்கு நாட்களில் இருந்த மைக்ரோஸ்கோப்பு ரொம்ப எஃபெக்டிவான மைக்ரோஸ்கோப் கிடையாது. அதனால் அவருக்கு அந்த ஒரு அணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அணுவை தாண்டி பார்க்குறதுக்கு அவருக்கு அன்றைக்கி வசதி கிடையாது. புரியுதுங்களா? அவர் அன்றைக்கி இருந்த சயின்டிஃபிக் நாலேஜ் படி அந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் இருக்குது பாருங்கள், அந்த தனி அணு உள்ளது, அந்த ஒற்றை அணு உயிரினம் சிம்பிளான செல்லுன்னு சொல்லிட்டார். நமக்கு 7.5 லட்சம் கோடி அணுக்கள் இருக்குது. என்ன, நான் 5 அடி உயரம்னா எனக்குள்ள 7.5 லட்சம் கோடி அணுக்கள் இருக்குது. ஆனால் ஒரு பாக்டீரியாவில் எத்தனை அணு இருக்குது? ஒரே ஒரு அணு இருக்குது. அவர் சொல்கிறாரு, அந்த ஒரு அணு இருக்கிறது சிம்பிள் ஆர்கானிசமா, இது காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம். அதுலேருந்து இது கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துருச்சுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். எத்தனாவது நூற்றாண்டில்? 19வது நூற்றாண்டில். 20வது நூற்றாண்டு வரும்போது இந்த மைக்ரோஸ்கோப் டெவலப் ஆகி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பாக உருவாயிருச்சு. இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ரொம்ப பவர்ஃபுல்லான இமேஜ் எடுக்க முடியும். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொன்னால், அந்த சிங்கிள் செல் இருக்குது பார்த்தீங்களா, அதை 10,000 மடங்கு பெருசாக நீங்கள் ஒரு பெரிய சார்ட்டில் போட்டு பார்க்க முடியும். இப்போ அதை மேக்னிஃபை பண்ணி பார்க்கும்போது எந்த தனி செல்லும் சிம்பிளே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு தனி செல் எடுத்து அதை 10,000 மடங்கு பெருசாக்கி பார்த்தா அது ஒவ்வொரு செல்லும் இண்டிபெண்ட், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஃபேக்ட்ரிஸ் ஆகிருக்கான். ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஃபேக்ட்ரிஸ், இண்டிபெண்ட். ஒவ்வொன்றும் 75 லட்சம் கோடி அணுக்கள் இருக்குன்னா அவ்வளவும் ஒன்னொன்னும் அந்த மாதிரி. ஒரு செல்ல சிம்பிள்னு சொல்லவே முடியாது. இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குங்க, அந்த ஃபேக்ட்ரி சுற்றி என்ன இருக்கும்? சுற்று சுவர் இருக்குமா? காம்பவுண்ட் வால் இருக்குமா? காம்பவுண்ட் வால் இல்லாமல் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்க முடியாது. ஒரு செல் இருந்தால் அதை சுற்றி என்ன இருக்குது தெரியுமா? செல் வால் இருக்குது. இப்போ அந்த ஃபேக்ட்ரியை சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்குல்ல, அப்போ என்ட்ரன்ஸ் இருக்கணும் இல்லை? என்ட்ரன்ஸ் இல்லாமல் எப்படி காம்பவுண்ட் வால் எகிரி குதிக்க முடியும்? இல்லை. அப்போ ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்குமா? பல இடத்துல என்ட்ரன்ஸ் இருக்கும்ல. செல் வாலில் என்ட்ரி பாயிண்ட்ஸ் உண்டு. செல் வால் இருக்குது, அதுக்கு என்ட்ரி பாயிண்ட்ஸ் உண்டு. இப்போ ஃபேக்ட்ரி இருந்தால் அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் இருக்குமா? முக்கியமான ஒரு டெசிஷன் மேக்கிங்லாம் எடுக்கிறது. செல்லுக்கு நியூக்ளியஸ்ன்னு சொல்லி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் இருக்குது. அந்த நியூக்ளியஸில் தான் டிசைட் பண்ணுறது எல்லாமே. ஒரு ஃபேக்ட்ரி இருந்தால் அதுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணுறது தனியாக பவர் ஹவுஸ் தனியாக இருக்குமா? செல்லில் மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று இருக்குது, அதுதான் மொத்தத்துக்குமே சப்ளை பண்ணுது. இப்போ இந்த ஃபேக்ட்ரிக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குமா? அந்த ஒரு செல்லுக்கு, சிங்கிள் செல்லுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் உண்டு. யார் வேணால் உள்ளே வந்து எல்லாம் வெளியே போக முடியாது. அது அனுமதி கொடுத்தா தான் உள்ளே வர முடியும். அனுமதி இல்லாமல் வெளியே வந்துச்சுன்னா அது ஃபைட் பண்ணும் திரும்ப. ஒவ்வொரு செல்லும். இதெல்லாம் எப்போ தெரியும்? 20வது நூற்றாண்டில் தான் தெரியும். 19வது நூற்றாண்டில் சார்ல்ஸ் டார்வின் சொல்லும்போது தெரியாது. இப்போ இந்த 20வது நூற்றாண்டில் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் இன்னொன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்னு சொன்னால், இந்த சிங்கிள் செல் சிம்பிள் இல்லை மட்டும் இல்லை, இது காம்ப்ளிகேட்டட் மட்டும் இல்லை, கூடவே சேர்த்து இது இர்ரெடியூசபிளி காம்ப்ளிகேட்டட். இர்ரெடியூசிபிளி காம்ப்ளிகேட்டட்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், கையில் வாட்ச் கட்டியிருக்கோம்ல, இப்போ இந்த வாட்ச் வந்து பழைய ஸ்டைல், இந்த குவாட்ஸ் இல்லாமல் பழைய ஸ்டைல் வாட்ச், இந்த கீ கொடுக்குற வாட்சாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் பிரித்து பார்த்துருக்கீங்களா? அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? நிறைய குட்டியாக சக்கரங்கள் இருக்கும். எல்லாம் பல்லு சக்கரம், நிறைய குட்டியாக இருக்கும். அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து டிக்கெட்டுன்னு ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கும். நமக்கு ஒன்றுமே புரியாது, அவ்வளோதானே? அதுதான் வாட்ச் உள்ளே இருக்கிறது. இப்போது அதில் ஒரே ஒரு வீல் மட்டும் காணாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, மீதி எல்லாம் இருக்குது. அந்த வாட்ச் வேலை செய்யுமா? அதுக்கு பேர் இர்ரெடியூசபிள் காம்ப்ளெக்சிட்டி. அது காம்ப்ளெக்ஸ் மட்டும் கிடையாது, அதில் ஒரு சின்ன பிட்டு கூட காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. அதுவும் இருந்தால் தான் அது வேலை செய்யும். இப்போ செல் சிம்பிள் மட்டும் இல்லை, அது காம்ப்ளெக்ஸ். அது காம்ப்ளெக்ஸ் மட்டும் இல்லை, அது இர்ரெடியூசபிள் காம்ப்ளெக்சிட்டி உள்ளது. அதில் ஒரு பீஸ் கூட இல்லைன்னா அது மொத்தமுமே வேலை செய்யாது.
இப்போ பாக்டீரியா மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா சின்ன ஒரு ஒரு முடி மாதிரி அதில் நீட்டிகிட்டு இருக்கும். சில பாக்டீரியாவுக்கு 1-2 இருக்கும், சிலருக்கு 2 இருக்கும், சிலதுக்கு நிறையா இருக்கும். இந்த முடி மாதிரி நீட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணி தான் நீச்சல் அடித்து நகரும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவோட மூமெண்ட்ஸ் தெரியும். இந்த நீச்சல் அடித்து நகருது பார்த்தீங்களா, முடி மாதிரி நீட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஃப்ளாஜெல்லம். அந்த ஃப்ளாஜெல்லம் அதை உற்று நோக்கும்போது அது ஸ்ட்ரக்சரை பார்த்தா மலைச்சு போயிட்டாங்க. இப்போ ஒரு போட் இருக்குன்னா அந்த போட்டில் மோட்டர் செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மோட்டரில் என்னெல்லாம் இருக்கோ அது அவ்வளவும் இந்த பாக்டீரியாவுடைய ஃப்ளாஜெல்லமில் இருக்கான். மோட்டரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், மேக்னெட் இருக்குது, காயில் இருக்குது, இது ஸ்டேட்டர், அது ரொட்டேட்டர். இந்த ஸ்டேட்டரும் ஸ்டேட்டர் நிற்கும், ரொட்டேட்டர் சுற்றும். அப்போது அங்கே இது உண்டாகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும், அது எலக்ட்ரிக்கலாக மாறும். இது எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸை மெக்கானிக்கல் ஃபோர்ஸாக மாற்றுறதுக்கு ஷாஃப்ட் இருக்கும். அந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும். அந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகி வெளியே போய் ப்ரொப்பல்லர் இருக்கும், ஃபேன் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபேனை சுற்ற வைக்கும். அந்த ஃபேன் சுற்றும் போது போட் என்ன செய்யும், முன்னால் போகும். இப்போ இந்த ஃப்ளாஜெல்லமில் ஸ்டேட்டர் இருக்குது, ரொட்டேட்டர் இருக்குது, ஷாஃப்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, யூ கிளாம்ப்னு சொல்கிறது, அதாவது இந்த பக்கம் ஷாஃப்ட் போய் இந்த பக்கம் திரும்பும். அப்போது இப்போ 2 வீல் இருக்குன்னா இந்த வீலையும் சுற்ற வைக்கணும்னா ஷாஃப்ட் இப்படி போய் யூ கிளாம்ப் இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் வீலுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதில் யூ கிளாம்பும் இருக்குது. இவ்வளவும் இருக்கிற அந்த பாக்டீரியாவின் ஃப்ளாஜெல்லமில் அந்த பாக்டீரியா ஒரே ஒரு செல். இப்போ இது சிம்பிளான செல்லா, இப்போ இது காம்ப்ளெக்ஸான செல்லா? இல்லை, இது இர்ரெடியூசபிள் காம்ப்ளெக்சிட்டி உள்ளது. கண்ணுக்கே தெரியல, கண்ணுக்கே தெரியாததில் இவ்வளவு நுட்பமாக ஒருத்தர் செஞ்சிருக்கிறார்னா அவர் எப்படிப்பட்டவர்? என் கருவை உமது கண்கள் கண்டதுனப்போ கரு எத்தனை செல்லு? ஒரே செல்லு இல்லை, விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன்னு சொல்லும்போது அதை நம்ம கவனிச்சால் ஒழிய அதை செய்கிறவர் எவ்வளவு பெரியவர்னு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இது ஒரு பகுதி தான். இது சின்னதை உற்று நோக்குகிறதுக்கு பயன்படுத்துகிற மைக்ரோஸ்கோப். தாவீதுக்கு அதுவும் இருந்தது. அதே டைமில் தூரத்தில் இருக்கிற பெரிய ஆப்ஜெக்ட்ஸை நோக்கி பார்க்குறதுக்கு பயன்படுத்துறது பேர் டெலஸ்கோப். தாவீதுக்கு அந்த விஷனும் இருந்தது. அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், 150வது சங்கீதம் 1 வசனம், 150:1, அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். காணப்படாத தேவனுடைய வல்லமை எதில் தெரியுமா? உண்டாக்கப்பட்டவைகளில் தெரியுமா? என்னெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாரா? வெளியில் போய் வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்கிறான். அவருடைய வல்லமை எங்கே விளங்குது? ஆகாய விரிவில் விளங்குது, போய் பாருன்னு சொல்கிறான். இன்னும் 8வது சங்கீதத்துக்கு வந்தோம்னா 3வது 4வது வசனத்தில் 8வது சங்கீதம் 3:4, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு உண்டு பண்ணின நீங்கள் இவ்வளவு பெரியவராக இருக்கும்போது ஒன்றுமே இல்லாத இவனை நோக்கி பார்க்கறதுக்கும் இவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் யார் ஆண்டவர்? அவர் எவ்வளவு பெரியவர்னு பார்க்கும்போது தான் அந்த ஹியூமிலிட்டியே வரும். வா அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது எப்போன்னு சொன்னேன், 17வது நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த 17வது நூற்றாண்டுக்கு முன்னாடி மனுஷ அறிவு எப்படி இருந்தது? உலகம் மையத்தில் இருக்குது, சுற்றி இருக்கிறதெல்லாம் இதை சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச அப்புறம் தெரிஞ்சிச்சு, இல்லை நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. நமக்கு கிட்ட இருக்கிற நட்சத்திரம் சூரியன்.
சூரியன் ஒன்று தான் நட்சத்திரம் இல்லை, பல கோடி நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ சூரியன் நமக்கு கிட்டே இருக்குன்னா சூரியன் நமக்கு அதனால தான் பெருசாக தெரியுது. சூரியனுடைய ஆக்சுவல் சைஸு பூமியை விட 13 லட்சம் மடங்கு பெருசு. 13 லட்சம் மடங்கு பெருசு. ஆனால் அதுதான் நட்சத்திரங்களில் சின்னது. அப்போ மற்ற நட்சத்திரங்களுடைய சைஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் குட்டி குட்டியாக தூரத்தில் தெரியுது. அதனால் நம்மளும் பாட்டு பாடுறோம், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்று. ஒரு ஸ்டார் கூட லிட்டில் ஸ்டார் கிடையாதுங்க. லிட்டில் ஸ்டாரே நம்மளை விட 13 லட்சம் மடங்கு பெருசு. அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்க. இப்போ வல்லமை விளங்க ஆகாய விரிவான்னு வானத்தாண்டாங்கி பார்த்தோம்னா நம்மளுடைய கண்களுக்கு கொஞ்சம் தான் தெரியுது. ஆனால் இந்த டெலஸ்கோப்பை வச்சு உற்று நோக்கும்போது இன்னும் நிறையா தெரியுது. அதில் இன்னும் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால், பூமியில் இருந்து டெலஸ்கோப்பில் பார்த்தா பூமியை சுற்றி டஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக நிறைய லைட் உள்ளே வர மாட்டேங்குது. அதனால் நமக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. நம்ம ஸ்பேஸ்க்கு போய் ஸ்பேஸ்லேருந்து டெலஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக தெரியும்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதனால் ஹபிள் டெலஸ்கோப்னு சொல்லி ஒரு டெலஸ்கோப்பை உருவாக்கி அதை வானமண்டலத்துக்கு அனுப்புனாங்க. ஹபிள் டெலஸ்கோப் போய் அது கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாரும் வியந்து போயிட்டாங்க. அதாவது நம்ம மில்கி வே கேலக்சியில் இருக்கிறோம். இந்த ஒரு கேலக்சியில் மட்டுமே 10,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கான். எவ்வளோ இருக்குது? ஒரு வினாடிக்கு ஒரு நட்சத்திரம் நீங்கள் எண்ணுனீங்கன்னா 3171 வருஷம் எண்ணுவீங்க. வெறும்னு எண்ணுனாலே 10,000 கோடியவே. ஆனால் மில்கி வே கேலக்சி மாதிரி 2 லட்சம் கோடி கேலக்சிஸே இருக்குன்னு சொல்லி ஹபிள் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சது. அப்போ ஒவ்வொரு கேலக்சிலையும் அத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருந்தால் மொத்த நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ பெருசு இருக்கும்? நம்ம உலகத்தை சிருஷ்டித்தவர் இப்படிப்பட்டவர்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, உலகத்தை விட 13 லட்சம் மடங்கு பெரிதான சூரியனை படைத்தவர் எவ்வளோ பெருசாக இருப்பார். அதுவே சிறிய நட்சத்திரம்னா அதை விட பெரிய நட்சத்திரங்கள்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த மில்கி வே கேலக்சியே இப்படி இருக்குன்னு சொன்னால் இது மாதிரி 2 லட்சம் கோடி கேலக்சிஸ் இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னு பாருங்க. கிரகிக்க முடியாத காரியங்கள், பெரிய விஷயங்கள் இந்த நவீன கண்டுபிடிப்புக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. ஆனால் தாவீது சொல்றான், அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பாருங்க. அவரை துதிங்க. எப்போ துதிங்க? வெளியே போய் நின்று பாருங்க. பார்த்துட்டு அவர் யாருன்னு தெரியும் போது துதிங்க. சிலுவையில் தொங்குறவர் அவர் தான். அவர் வேற யாரையும் அனுப்பல, அவரே இறங்கி வந்து தொங்குறார். இப்போ அந்த சிலுவை என் பார்வைக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்? நம்ப முடியாது. ஐயோ இது எப்படின்னு சொல்லி இல்லை, அதுதான் அதில் காரியமே. நம்ம இந்த விஸ்தாரத்தையும் இதில் இருக்கிற வினோதத்தையும் கவனிக்க தவறி போகும்போது காணப்படாத அவருடைய வல்லமை இந்த உண்டாக்கப்பட்டவைகளில் வெளிப்படுகிறத நம்ம கவனிக்காதப்போ அவருடைய வல்லமை என்னன்னோ அவர் எப்படிப்பட்டவருங்கிறதை நம்ம சரியாக கவனிக்காமல் போயிடுவோம். இது இவ்வளோத்தையும் அவர் தான் சிருஷ்டித்தார். அவர் என்ன செய்தார்? நீங்களும் நானும் கெட்டு போகக்கூடாதுன்னு பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக என்னாம இங்கே வரைக்கும் இறங்கி வந்து சிலுவையில் போய் தொங்குற வரைக்கும் தம்மை தாமே தாழ்த்தார். அதுதான் பெரிய காரியம். இப்போ இதை உணர்ந்து கொண்டோம்னா அந்த சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? நம்மளை அறியாமல் ஒரு பெரிய மலைப்பு வரும். ஒரு பக்தன் இதை இப்படி பாடுறான். பின்னும் பீதா தன் சூதனை மரத்தில் தந்த விந்தை விளங்கவில்
அவர் மரத்தில் ரத்தம் சிந்தி ஜீவன் விட்டாரந்தோ. என் ஆன்மா பாடும் ரட்சகா தேவா, நீரெத்தனை பெரியவர். என் ஆன்மா பாடும் ரட்சகா தேவா, நீரெத்தனை பெரியவர். ஆகத்தாவே உம் கிரியை காணும்போது சொல்வண்ணா சரியம் அடைந்தே. விண்மீன்களும் இடி முழக்கங்களும் உம் வல்லமையை காட்டுகின்றதே. என் ஆன்மா பாடும் ரட்சகா தேவா, நீரெத்தனை பெரியவர். என் ஆன்மா பாடும் ரட்சகா தேவா, நீரெத்தனை பெரியவர். சோலைவனா பூங்காவழி செல்கையில் பைங்கிளிகளின் பாடல் கேட்கையில் மலையுச்சியின் மேல் நின்று கீழ்நோக்குகையில் மென் காற்றருவியால் மகிழ்ந்திருக்கையில் என் ஆன்மா பாடும் ரட்சகா தேவா, நீரெத்தனை பெரியவர். என் ஆன்மா பாடும் ரட்சகா தேவா, நீரெத்தனை பெரியவர். அவ்வளவு பெரியவர் இறங்கி வந்து இவ்வளவு பெரிய ரட்சிப்பு பண்ணியிருக்கிறார். அதை சம்பாதிச்சுட்டு அவர் இன்னைக்கு வெயிட் பண்றாராம், நம்ம எல்லாம் மனம் திரும்பணும். அந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சு ஒரு நாள் அவர் திரும்ப வரப்போகிறார். அந்த திரும்ப வரும்போது ஆர்ப்பரிப்போர் திரும்ப வந்து விண் வீட்டில் சேர்க்கையில் மானந்தம். அப்போ அவர் முன்வணங்கி பணிந்து ஆயத்தனை பெரியவர் என்பேர். என் ஆன்மா பாடும்
அவர் எவ்வளவு பெரியவர்னு தெரியும் போது, சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் அது சாதாரணமானது இல்லைன்னு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.